வணக்கம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் வியூவர்ஸ். சத்யா யூபிஎஸ் அண்ட் பேட்டரி சோலார்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, ஒரு 1500 வாட்ஸு 250 அடி வேலை செய்கிற மாதிரி ஒரு பம்பிங் சிஸ்டம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பொன்னமராதி டு எஸ்புதூர் ரூட்டில் வந்து உலகம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து சோலார் போட வந்திருக்கோம். 110 வோல்ட் 1500 வாட்ஸ், மேக்ஸிமம் ஹிட் 229 ஃபீட் 70 மீட்டர், கரண்ட் 13 ஆம்ஸ், மேக்ஸிமம் ஃப்ளோட் 15 mH அவுட், டெலிவரி 2 இன்ச், 1 ஹவருக்கு வந்து 15,000 லிட்டர் டெலிவரி. ஒரு மாதிரி லைட் பட்டு கொண்டு இந்த மோட்ரு தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். டெலிவரி பார்த்திங்கன்னா 220 அடியில் மோட்ரு கிடக்கு. டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அங்கேருந்தே அவர் எடுத்து கொடுத்துட்டோம். கஸ்டமருக்கு வந்து டீசல் இன்ஜின் ஆல்ரெடி ஓடிட்டு இருந்துச்சு. சேம் அதே டெலிவரி அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து தோட்டத்து விவசாயம் தான், காய்கறிகள் விவசாயம் மட்டும் பண்ணுறது. தண்ணி இல்லாதனால அண்ணன் வந்து நெல் போடலை, அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இங்கே வந்து 445 நம்ம 6 டிசைட் பண்ணி போட்டிருக்கோம். பேனல் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், ஏன்னா மோடமான டயத்துலேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றக்காக 6 பேனல் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மோட்ரு வந்து 4 பேனல்லே ரன் ஆகும். பாக்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தா 7 ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு. இந்த டீசல் இன்ஜின் தான் அங்கே ஓடிட்டு இருந்தது. ஜென்ரேட்டர் போட்டு 3 HP மோட்ரு போட்டிருந்தாங்க. நம்ம டிசி மோட்டர் போட்டு இறக்கி கொடுத்துட்டோம். அந்த 3 HPயை எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஜிஎல்ல தான் போட்டிருக்கோம். நம்ம அங்கே சைட் வெல்டிங் பட்டறையிலே வச்சு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே ஊனி வெயிலுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆர்ம்ஸ் ரேட்டிங்கில் தண்ணியும் வரும், தண்ணி ஓடிட்டுருக்கும். இது ஆர்ம்ஸ் ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் வரும். ஆயில் இன்ஜினில் வர தண்ணி வருமா அதில்? சரி சரி, போதுமா? அது தாராளமாக அது பாயும். வந்து ஆன் பண்ணிட்டோம்னா எல்லா லைட்டாக இருக்குது, எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிட்டு பவர்ன்ற லைட் மட்டும் சரி. நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டாவே மோட்ரு வந்து நார்மல் ஆன் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணாவே ஆன் ஆகிடும். சரி சரி. நீங்கள் ஆஃப் பண்ணும்போது இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதை மட்டும் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதை ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் பண்ண முடியலன்னா இதை இறக்கி கஸ்டமருக்கு எப்படி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன்னு நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் போகும்போது அண்ணன் நெல் போட்டுடலான்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. மந்த்லி நம்ம ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு ஒரு டைம் விசிட் போகிறது எல்லா கஸ்டமர் சைட்டுக்கும். அங்கே திருப்பி அகைன் இப்போ ரீசெண்டாக போகும்போது அந்த நெல் விளைஞ்சி அடுத்த வயல் நெல் நடுறதுக்காக அண்ணன் வரப்போ வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது நம்ம போகிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறன்றது தான் முக்கியம். அவங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷடு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.